அவசரமான இந்த உலகத்தில் சத்தான பொருட்கள் எது எதுன்னு தேடி தேடி சமைக்கிற அளவுக்கு நம்ம பெண்களுக்கும் நேரம் இல்லை. வேலைன்னு அலையிற அவங்களுக்கும் சத்துக்கள் எதுவும் கிடைக்கிறதில்ல. அதனால் பிசிஓடி, தைராய்டு, இர்ரெகுலர் பீரியட், உடல் எடை அதிகரிப்பு, அது மட்டும் இல்லாமல் நம்ம குழந்தைங்களுக்கும் இம்யூனிட்டி பவர் கம்மியாகி ஹாஸ்பிட்டல்னு அலையிறோம். எல்லா உணவுகளுமே இன்ஸ்டண்ட்டாக நம்ம சமைச்சு சாப்பிட்றனால தான் நம்ம வாழ்க்கையே இன்ஸ்டால்மெண்ட்லேயே போயிட்டுருக்கு. அது எல்லாத்தையும் மாற்றணுன்னா ஒரே வழி, வாரத்தில் 3 நாள் இந்த சூப்பு குடிங்க. வெங்காயத்தாள் போட்டு சூப்பு எப்படி வைக்கிறதுன்னு நான் சொல்ல போகிறேன். நெய் அல்லது ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. 4 பூண்டு தட்டி போட்டுக்கோங்க. இதில் வெங்காயத்தாள் நறுக்கி போட்டிருக்கேன். உங்கள்கிட்ட என்ன காய்கறி இருக்கோ அத்தனையும் சேர்த்துக்கோங்க. முருங்கைக்காய், கேப்சிகம், கேரட்டு, முட்டைக்கோஸ், இதெல்லாம் இந்த காய்கறியெல்லாம் நான் சேர்த்துருக்கேன். இது கூடவே தக்காளி விருப்பப்படுறவங்க சேர்த்துக்கலாம். ஏன்னா தக்காளியில் பார்த்தீங்கன்னா கால்சியம் அதிகமாக இருக்குது. அதனால் தக்காளி சேர்த்துக்கிறேன். ஒரு பிஞ்ச் அளவுக்கு மட்டும் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. உப்பு ஆட் பண்ணிவிட்டு நல்லா கொதிக்கட்டும். இந்த காயெல்லாம் வேகிற வரைக்கும் நல்லா க்ளோஸ் பண்ணியே வச்சுருங்க. கிளைமேட் மாறும்போது பார்த்திங்கன்னா பல பிரச்சனைகள் வரும் நமக்கு. சளி, இருமல், தொண்டைக்கட்டு, இது மாதிரி அத்தனை பிரச்சனைகளுமே இந்த சூப் ஒரே தீர்வாக இருக்குதுங்க. இந்த சூப் கொஞ்சம் திக்னஸாக இருந்தால் தான் நமக்கு குடிக்கிறதுக்கு நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும், குடிக்கிறதுக்கும் நல்லாயிருக்கும். அதனால் 2 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு எடுத்துகிட்டு ஒரு 1/4 கப்பு இல்லைனா 1/2 கப்பு தண்ணி ஆட் பண்ணிவிட்டு நல்லா கட்டிப்படாமல் கரைச்சி எடுத்துக்கோங்க. வெங்காயத்தாள் சூப்பு நீங்கள் வாரத்தில் 3 நாள் எடுத்துக்கும் போது WBCங்கிற ஒயிட் பிளட் செல் ரொம்பவே நமக்கு நார்மலாக இருக்கும். இது கரெக்டாக இருந்தாவே நம்ம உடம்புல பாதி பிரச்சனை இல்லைங்க. அது மட்டும் இல்லைங்க, நம்ம உடம்புலேயே பார்த்திங்கன்னா ரொம்ப முக்கியமான பார்ட் எதுனா ஹார்ட் தான். அந்த ஹார்ட் சம்மந்தமான எந்த பிரச்சனையும் வராமல் இந்த வெங்காயத்தாள் சூப்பு தடுக்குதுங்க. ஹார்ட் அட்டாக் வராது. ரத்த குழாய் கொழுப்பை குறைக்குது. ரத்த குழாய் நல்லா விரிவடைய செய்யுது. ரத்தம் நல்லா ஃப்ளோ ஆகணும் அப்படின்றதுக்காக. அதனால் பிபியை கண்ட்ரோல் பண்ணுது. சுகர் லெவல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சுக்குது. சல்ஃபர் காம்பனண்ட் பார்த்திங்கன்னா இந்த வெங்காயத்தாள் அதிகமாகவே இருக்குது. அதனால் ரத்த அழுத்தத்தை குறைக்குது. அது மட்டும் இல்லைங்க, விட்டமின் சி அதிகமாக இருக்கனால நமக்கு தேவையான இம்யூனிட்டி பவர் நல்லாவே இன்க்ரீஸ் ஆகுங்க. கார்ன்ஃப்ளவர் மாவை ஆட் பண்ணோடனே ஒரு 2 நிமிஷம் கொதிச்சா போதுங்க. அதுக்கப்புறம் மல்லித்தலை போட்டுக்கலாம். மல்லித்தலை போட்டதுக்கப்புறம் மிளகுத்தூள் காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. நான் என் குழந்தை குடிக்கணும் அப்படின்றதுக்காக நான் கம்மியாக ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் உங்கள் வீட்டில் இந்த வாரத்தில் 3 நாளைக்கு இந்த சூப் வச்சு குடிச்சு பாருங்கள். அதுக்கப்புறம் உங்கள் உடம்புல ஏற்படுற மாற்றத்தை நீங்களே ஃபீல் பண்ணுவீங்க. நம்ம பெண்களுக்கு ஏற்படுற மிகப்பெரிய பிரச்சனை அப்படின்னாவே தைராய்டு ப்ராப்ளம், பிசிஓடி, இர்ரெகுலர் பீரியட்ஸ், ஒபிசிட்டி, வெயிட் லாஸ் ப்ராப்ளம், இதை தான் மிகப்பெரிய ப்ராப்ளமாக இருக்குதுங்க. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா நம்ம ஃபேஸில் வர முக சுருக்கங்கள், இளமையிலே பார்த்திங்கன்னா ரொம்ப முதிர்ச்சியான தோற்றம், இது எல்லாத்துக்குமே ஒரே தீர்வு அப்படின்னா இந்த வெங்காயத்தாள் சூப்பில் தாங்க இருக்குது. ரியலாக இந்த சூப்பை நாங்கள் வாரத்தில் 3 நாள் 4 நாள் எடுத்துகிட்டு ஃபீல் பண்ணி சொல்கிறேங்க. இந்த வெங்காயத்தாள் சூப்பு அவ்வளோ ஒரு உடம்புக்கு எனர்ஜெட்டிக்காக இருக்குதுங்க. அது மட்டும் இல்லாமல் கண் சம்மந்தமான கண் புரை வருது, கண் பார்வை சரியில்லாமல் இருக்குது, அந்த மாதிரி இருக்கவங்களுக்கும் இந்த வெங்காயத்தாள் சூப் ரொம்பவே பெஸ்ட்டு மெடிசன் அப்படின்னு தான் சொல்லலாம். நம்ம கேன்சர் வரதே பார்த்திங்கன்னா ஃப்ரீ ரேடிக்கல் ஃபார்மேஷன்னால தான். அந்த ஃப்ரீ ரேடிக்கலை எதிர்த்து போராடக்கூடிய ஒரு சக்தி இந்த வெங்காயத்தாள் சூப்புக்கு இருக்குங்க. இந்த வெங்காயத்தாள் சூப்பு நீங்களும் வாரத்தில் 2-3 நாளைக்கு எடுத்துக்கோங்க. உங்கள் இம்யூனிட்டி பவரை இன்க்ரீஸ் பண்ணுங்கள். உங்கள் ஃபேமிலியும் நல்லா பாதுகாப்பாக வச்சுக்கோங்க. வாழ்வோம், வாழ வைப்போம். அண்ட் தென் பாய் ஃப்ரம் செஃப் புகழ்.